உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் மானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே. திருச்சிற்றம்பலம். காலனையும் வென்றோம் கடுநரகம் கைகளன்றோம் மேலை இடுவினையும் வேறறுத்தோம் கோல அரணார் அவிந்தழிய வெந்தீயம் பெய்தான் சரணாரவிந்தங்கள் சார்ந்து. இறைவனுடைய சரணாரவிந்தங்களை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் எதையெல்லாம் வென்றெடுப்பார்கள், எவை எவையெல்லாம் அவர்களை அண்டாது என்பதனை பொலிவுடன் இருக்கும் முப்புற கோட்டைகள், அந்த கோட்டைகளை ஆளும் அரக்கர்கள் அவர்களுடைய ஊக்கம், அதாவது அவர்களுடைய அந்த கட்டுக்கடங்காத ஒரு வீரம், என்றைக்குமே கட்டுக்கடங்காத ஒரு வீரம் என்பது மற்றைய மனிதர்களுக்கோ மற்றைய உயிர்களுக்கோ அது நன்மை பயக்குமா எல்லா காலங்களிலும் என்றால் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வீரம் பொருந்தியவர்கள் அவர்களை கழிவிரக்கம் கொள்ளும்படி அந்த புறங்கள், அந்த முப்புறங்களையும் அந்த 3 கோட்டைகளையும் தீயை கக்கும் கனை கொண்டு அழித்து வீழ்த்திய சிவனாரின் திருவடிகளை பற்றாக பற்ற வேண்டும். தீயை கொண்டு என்றால் அவனுடைய தீ என்பது நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றுவது. அவனுடைய நெற்றிக்கண் ஞானத்திற்கு உவமையாக சொல்லப்படுவது. ஞானத்தை கொண்டு அந்த 3 கோட்டைகளுக்கும் தலைவர்களாக இருந்த அந்த அசுரர்கள், அந்த அசுரர்களுக்கு அவர்களுக்கு என்ன குணங்கள், என்ன மாயையினால் அவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள், அதனால்தான் கட்டுக்கடங்காத வீரம். அவர்கள் ஏனென்றால் அவர்கள் மாயையில் அழுந்தி இருந்தார்கள். அதனால்தான் ஆணவம் கன்மம் மாயை என்ற அந்த 3 மலங்களையும் ஞானத்தால் மட்டுமே நாம் அதனை வெற்றி கொள்ள முடியும். அப்படி இறைவன் ஞான திருமேனி அருள்மேனி பொருந்தியவன். அவன் அவர்களை அந்த மாயையை அவன் அழித்தான். அப்படிப்பட்டவனுடைய திருவடிகளை பற்றுங்கள். யாரிடம் ஞானம் இருக்கிறதோ, யார் ஞானமாகவே இருக்கின்றானோ, உங்களுடைய மாயையும் இருளும் உங்களிடமிருந்து நீங்கள் அதிலிருந்து விடுபட நீங்கள் அவனுடைய திருவடியை பற்றுங்கள். பற்றினால் பெருவெற்றி பெற்றோம். கடுமையானதும் கொடுமையானதுமான நரகத்துயரினின்றும் விடுபட்டோம். நாம் அஞ்ஞானத்தில் இருளில் எப்பொழுதுமே இருந்தால், நாம் மெய்ஞானத்தை அடையவில்லை என்றால், நாம் பல செயல்களாலும் சொல்லாலும் பாவங்களை புரிந்தவர்களாக போகின்றோம். அப்பொழுது அதனுடைய பலனை அனுபவித்திருப்பதற்கு நாம் நரகத்தில் புகுகின்றோம். அப்படிப்பட்ட நிலை நமக்கு வேண்டாம். முன்னிருந்த சஞ்சித ஆகாமிய வினைகளையும் வேறறுத்தோம். சரணாரவிந்தங்களை சார்ந்து 3 விதமான வினைகள் இருக்கின்றன. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். ஆகாமியம் என்பது வரும் வினை. சஞ்சிதம் நம்முடைய அந்தந்த ஆன்மாவிற்கு, அந்தந்த உயிருக்குண்டான அது முழுவதுமாக சேர்த்த வினைகள், அது ஆற்றிய செயல்களினுடைய பலன்கள். சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம். அதனால்தான் எப்பொழுதுமே சொல்லுவோம், அவரவர் பிராரப்தம் எப்படி இருக்கின்றதோ அப்படி அமையும். அந்தந்த பிறவியில் ஒரு உயிரினால் எவ்வளவு இன்ப துன்பங்களை அதனால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ, அனுபவிக்க முடியுமோ. இன்பம் என்பது மட்டும் அனுபவித்தல் அல்ல, துன்பமும் அனுபவித்தல் தான். எதை அந்த உயிரால் ஒரு பிறவியில் செய்ய முடியுமோ அதை மட்டுமே இறைவன் பிராரப்தமாக கொடுக்கின்றான். அதையும் தாண்டி அந்த உயிர் இன்பத்தில் அது தன்னுடைய கட்டுப்பாடு இல்லாமல் அது சென்றாலும், துன்பத்தில் துவண்டாலும், அப்பொழுது இறைவனை நாம் பற்றினோம், அவனுடைய திருவடிகளை பற்றினால் அந்த பிராரப்த கர்ம வினையிலிருந்தும் நம்மை இறைவன் காப்பாற்றுவான் என்று சொல்லி, சார்ந்தார்க்கு பொற்கொழுந்தே ஒத்திலங்கி சாராது பேர்ந்தார்க்கு தீக்கொடியின் பெற்றியதாம். சார்ந்தவர்களுக்கு அவன் அவனுடைய ஒளி வழிகாட்டும். நம்முடைய இருளில் அவன் ஒளி வழிகாட்டும். அப்படி சாராதவர்களுக்கு
அவனுடைய அந்த தீ போன்ற அந்த ஞானம் அது எப்படிப்பட்டதாம்? அது அவர்களை சுட்டு விடுமாம். தேர்ந்துணரில் தாழ் சுடரோன் செங்கதிரும் சாயும் தழல் வண்ணன் வீழ்சடையே என்றுரைக்கும் மீன். அவனுடைய அந்த செஞ்சடைகள் அது செவ்வண்ணமாக செம்மையாக தழல், அதாவது நெருப்பு போல இருக்கின்றது. அதனுடைய வண்ணத்திலும் சரி தன்மையிலும் சரி. அப்படிப்பட்டது நமக்கு ஒளிப்பிழம்பாக இருளை அகற்றும் ஒளியாக ஞானமாக இருக்கிறது. ஞான விளக்கினை ஏற்றி என்று தேவாரங்கள் சொல்வது உண்டு அல்லவா? அப்படி ஞான விளக்காக அது இருக்கின்றது. ஆனால் சாராதவர்க்கு அது சுடும் தன்மை உடைய ஒரு நெருப்பாகவே இருக்கின்றதாம். எப்படி ஆலயத்தில் உள்ள இறைவனை கல்லு என்றால் அது கல்லு தான். அந்த கல்லிற்கு அது நமக்கு என்ன ஒரு நன்மையை கொடுக்கும்? எந்த நன்மையும் கொடுக்காது. அதே அதை நாம் கடவுள் என்று நம்பினோமேயானால் அது கடவுள் தன்மையில் நின்று நமக்கு நல்லனவற்றை செய்யும், வழிகாட்டும். இதை நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அவருடைய நமச்சிவாய பதிகத்தில் இந்த சார்ந்தவர்க்கு என்ற ஒரு சொற்றொடர் இருக்கிறது. இதே சொற்றொடரோடு அவர் ஒரு நமச்சிவாய பதிகத்தில் உள்ள ஒரு பாடல், சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்துக்கு ஏற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. இவ்வாறு அவன் சார்ந்தவர்களுக்கு சங்கரன், அவன் அரணாக இருப்பவன், நம்முடைய சங்கடங்களுக்கு அரணாக இருப்பவன் தான் சங்கரன். அது எந்த ஒரு சங்கடங்களும் நம்மை அண்டாது. அதற்கு அரண் போல இருந்து நம்மை காப்பாற்றுபவன். யாருக்கு? சார்ந்தவர்களுக்கு. அல்லாதவர்களுக்கு அவன் விலகியே இருப்பான். அவர்கள் தன் மேலேயே எல்லா துன்பங்களையும் போட்டுக்கொண்டு அவர்களே அதில் துவண்டு இருக்க வேண்டியதான். அல்லது என்ன செய்வார்கள்? தன்னுடைய துன்பத்தை தான் தாங்க முடியாது, மற்றவர்களை துன்பப்படுத்துவார்கள். இந்த இரண்டில் ஏதோ ஒன்றுதான் நடக்கும். ஆனால் இறைவனை சங்கரனை சார்ந்தவர்களுக்கு அவன் நன்மையை கொடுப்பான். அவன் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் அந்த ஒரு பக்குவத்தினை நமக்கு கொடுப்பான். மற்றைய சில சூழல்கள், சில நமக்கு அப்பாற்பட்ட பிறரிடமிருந்து, அதாவது மற்றைய உயிர்களாக இருக்கலாம், இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம், அவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றும் ஒரு திறத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவன் சங்கரன் என்று சொல்லுகின்றார் நாவுக்கரசர். அதே போல குலமிலர் ஆகிலும் குலத்திற்கு ஏற்பதோ, அவரவருடைய நித்திய கர்ம காரியங்களில் எந்த வகையில் அவர் இறைவனை வழிபட இயலுமோ அந்த வகையில் வழிபட்டாலே அவருக்குண்டான அந்த புண்ணிய பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். அதை இறைவன் நிச்சயமாக கொடுப்பான் என்று சொல்லுகின்றார் நாவுக்கரசு பெருமான். அதையேதான் நம்முடைய காரைக்காலமையும் சாராதார்க்கு அவை தீக்கொழுந்தாகி சுட்டெரிக்கும். அதே சமயத்தில் பெருமானின் திருவடி வரை நீண்டு தொங்கும் செஞ்சடைகளை சார்ந்தார்க்கு அவை பொன் ஒளி போன்றது என்று சொல்லுகின்றார். அடுத்த பாடலில் பொன் போன்ற திருமேனி ஒரு பக்கம்தான், இன்னொரு பக்கம் இவரதுடைய திருமேனி நீளமாக இருக்கின்றதாம். எவ்வாறு அப்படி நீளமாக இருக்கின்றது? மின் போலும் செஞ்சடையான் மாலோடு மீண்டிசைந்தால் என் போலும் காண்பார்கட்கு என்றிரேல் தன் போலும் பொற்குன்றம் நீலமணிக்குன்றும் தாமுடனே நிற்கின்ற போலும் நெடிது. இடப்பக்கம் அன்னையை கொண்டிருந்தார், வலப்பக்கம் யார் இருக்கின்றார்? மால் இருக்கின்றார். அவர் நீலமயமானவர் அல்லவா? அதனால் நீலமணி குன்று போல ஒரு பக்கம் இறைவன் காட்சி கொடுக்கின்றான், ஒரு பக்கம் பொன்மலை போல காட்சி கொடுக்கின்றான் என்று அழகான ஒரு பாடல். சிவபெருமானின் சடை மின்னலை ஒக்கும் திருமாலோடு தனித்து நில்லாமல் ஒன்றிணைந்த அந்த திருக்கோலத்தை கண்டு வணங்குவார்க்கு அந்த திருக்கோலம்தான் எத்தகைய காட்சி கொடுக்கின்றது என்று கேட்டீர்களானால், பொன்மலை போன்று ஒரு பாகமும் இன்னொரு பாகமும் நீலமணி கொன்று போல காட்சியளிக்கின்றது என்று சொல்லும் காரைக்கால் அம்மை அடுத்த பாடலில் முக்கண்ணனை
வணங்குகின்றார். நெடிதாய பூங்கெரியும் தன்மதியும் நேரே கடிதாம் கடுஞ்சுடரும் போலும் கொடிதாக விண்டார்கள் மும்மதிலும் வெந்தீயினில் அழிய கண்டாலும் முக்கண்ணான் கண். கொடுமையை உண்டாக்கவே பிறரினின்றும் பிரிந்து பகைவர்களாய் திரிந்த முப்புற அரக்கர்கள் அவர்தம் கோட்டைகளை தீயினால் உண்ணச் செய்து எரித்து சாம்பலாக்கினான். கண்களில் ஒன்று தீயையும் மற்றொன்று தன்மை கொண்ட சந்திரனையும் மூன்றாவது வெண்மை பொருந்திய சூரியனையும் போன்று உள்ளதாம் இறைவனுடைய 3 கண்களும். அத்தகைய கண்கள் முக்கண்கள் உடைய அவனை நாம் காணும் காட்சி எத்தகையது! கண்ணார கண்டும் என் கையார கூப்பியும் எண்ணார எண்ணத்தால் எண்ணியும் விண்ணோன் எரியாடி என்றென்றும் இன்புருவன் கொல்லோ பெரியானை காணப்பெறின். அத்தகைய பெரியவன் அவனை கண்ணார கண்டு கையார கூப்பி எண்ணத்தால் எண்ணார அவனுடைய எண்ணமெல்லாம் நம்முடைய மனத்தில் எண்ணமாக நிறைய அத்தகைய பெரியவன் அவனை காணும் காட்சி கையால வணங்கும் காட்சியும் எண்ணத்தால் எண்ணும் காட்சியும் எத்தகையது என்று கூறி இன்பத்தை தான் பெற்ற பேரின்பத்தை நம்மோடு பகிர்கின்றாள் காரைக்கால் அம்மை. பெரினும் பிரிதியாதும் வேண்டேம் நமக்கு இது உரினும் உராதொழியம் ஏனும் சிறிது உணர்த்தி மற்றொருகன் நெற்றிமேல் வைத்தான் தன் பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம். இத்தகைய பெரியவனை காணும் பேறு பெற்றுவிட்டேன். என்னுடைய நிலையாது, என்னுடைய தன்மையாது, நான் எங்கு இருக்க விரும்புகின்றேன் என்று காரைக்கால் அம்மையால் சொல்கின்றார். யாராக இருக்க விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். சிவனார் 2 கண்களோடு இன்னொரு கண்ணில் நெற்றியில் கொண்டுள்ளார். சிறிதளவே உணரச் செய்வார். சில பொழுதில் அந்த நெற்றி 3வது கண்ணை சிறிதளவுதான் உணரச் செய்வாராம். அவரின் நல்ல பேய்கணத்தில் ஒரு பேயாக யானும் உள்ளேன். இந்நிலை எப்போது தங்கினாலும் தங்காமல் போனாலும் இதனினும் சிறந்ததென்று பிறர் சொல்லும் வேறு நிலை வேறு எதுவும் எனக்கு வேண்டேன் என்று நம் காரைக்கால் அம்மையை காரைக்கால் பேய் என்றே அவர் தன்னுடைய பாடல்களிலெல்லாம் படைப்புகளிலெல்லாம் சொல்லியிருக்கின்றார். திரு ஆலங்காட்டில் நடனத்தை கண்டவுடன் அவர் பாடிய அந்த மூத்த திருவந்தாதியிலும் இதே போல ஒவ்வொரு பாடலிலும் காரைக்கால் பேய் சொன்ன என்று அந்த பதிகத்தினுடைய பலனை கொடுக்கும் அந்த பாடலில் பாடியிருக்கின்றார். அடுத்த பாடலில் நாமாலை சூடியும் நம்மீசன் பொன்னடிக்கே பூமாலை கொண்டு புனைந்து அன்பாய் நாமோர் அறிவினையே பற்றினால் எற்றே தடுமே எரிவினையே என்னும் இருள். நாம் அவன் அறிவுச்சுடர் மெய்ப்பொருள், அவனை நாம் பற்றிவிட்டோம் என்றால் நம்முடைய வினை எரிந்துவிடும். அறிவினையே நாம் பெற்றினால் நம்முடைய வினை எரிந்துவிடும் என்று அழகாக சொல்லுகின்றார். எரிவினையே என்னும் இருள், அந்த இருள்தான் நம்மை என்ன செய்யும்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என் நெஞ்சமே, யாம் எமக்கு உறவாகிய சிவபெருமானுக்கு பொன்மயமான திருவடிகளுக்கு அன்பினை உள்நிறுத்தி முதலில் நாம் எவ்வாறு வணங்க வேண்டும், எப்படி வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிவிட்டுத்தான் அப்படிப்பட்ட ஒரு பக்தி நெறியில் நாம் இருந்து இறைவனுடைய திருவடியை பற்றினால் நம்முடைய வினைகள் எரிந்து போகும். அப்படி நாம் பற்றினால்தான் அறிவு சுடராக மெய்ஞானமாக விளங்கும் அவனை நம்மால் உணர முடியும். அந்த நிலையில்தான் நம் வினைகள் எரிந்து போகும். ஆகையினால் நாவினால் பாமாலை சூடுகின்றேன், உன் திருவடிகளின் மேல் அன்பினை நிறுத்தி, அந்த அன்பு அங்கெங்கும் எனாதபடி என்று சொல்வது போல, அது நம்முடைய மனம் குரங்கு போல அலைவது போல நம்முடைய அன்பு அங்கிங்கும் ஏற்ற இரக்கங்கள் உடையதாக இருக்கக்கூடாது. அவன் திருவடிகள் எப்படி திடமாக அந்த நிலை பொருளாக இருக்கின்றான், அப்படி அந்த திருவடியின் மேல் நம்முடைய அன்பும் நம்முடைய சிந்தையும் புத்தியும் மனமும் இந்திரியங்களும் இந்த உடல் பொருள் ஆவி என்று சொல்லுவோம் அனைத்தும் அந்த திருவடியில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிறுத்தி பாமாலை சூடியும் பூமாலை கொண்டு அணி செய்தும் நின்னையே நினைக்கும் அறிவினையே பற்றி வாழ்வதால் என்னுடைய அறிவு முழுவதும் நீ நிறைந்திருக்கிறாய், நீயேதான் அறிவாகவும் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது பிற தீவினைகளோடு மோதி எதிர்த்து வாழ்ந்திடும் இருள் நம்மை என் செய்யும். ரொம்ப அழகாக இந்த உரையில் சொல்லியிருக்காங்க. அதாவது
மற்றைய வினைகளோடு நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? உன்னை நினைக்கிற, உன்னை பாடுகின்ற அந்த ஒரு அறிவினை நான் பெற்றுவிட்டால் இதனோடெல்லாம் என்னுடைய பொழுதை நான் போக்க வேண்டாமே? மற்றைய துன்பங்களோடு போராடுவதோடு இறைவனுடைய திருவடியை போய் சென்று சேர்ந்து பற்றிவிட்டால் அந்த துன்பங்களே நமக்கு வரப்போவதில்லை. வந்தாலும் அவை நம்மை பாதிப்புக்குள் ஆக்கப்போவது இல்லை. எப்படி நம்முடைய ஆங்கில மருத்துவம் ஒரு நோய் ஒன்று ஏற்பட்டால் அந்த நோயினால் நமக்கு ஏற்படும் துன்பங்களைத்தான் அது தீர்க்கும். ஆனால் நம்முடைய பண்டைய காலத்தில் இருந்த மருத்துவம் எல்லாம் அந்த நோயையே தீர்த்துவிடும். அதே போல் நீங்கள் ஏன் இப்படி இரண்டாம் தரமான அந்த நடவடிக்கைகளுக்கு செல்லுகின்றீர்கள்? துன்பத்தோடு நீங்கள் ஏன் போராடுறீங்க? அந்த துன்பமே உங்கள் பக்கம் வராது இருக்கும் பொழுது அது எப்படி வராமல் இருக்கும்? இறைவன் திருவடியை பற்றும் பொழுது அங்கேயே அந்த நிலைக்கு போய்விட்டால் அடுத்த நிலையே நம்மளுக்கு தேவையில்லையே, மேன்மையான உயர்ந்த நிலையை சென்றடையுங்கள் என்று காரைக்காலம்மை நமக்கு சொல்லுகின்றார். இருளின் உருவென்கோ மாமேகம் என்கோ மருளின் மணிநீலம் என்கோ அருளெமக்கு நன்றுடையாய் செஞ்சடைமேல் நக்கிலங்கு வெண்மதியம் ஒன்றுடையாய் கண்டத்து ஒளி நல்லவற்றை எல்லாம் உடையவனே, ஒளி வீசும்படி வெண்மை கொண்ட மதியை சூடியவனே. திருக்கண்டத்தில் நஞ்சினால் இருள் வடிவம் இருக்கின்றது. கரிய மேகம் என மொழிவேனோ அந்த கரிய கண்டத்தை. மயக்கமின்றி தெளிவாக வண்ணத்தை தரும் நீலமணி என கூறுவேனோ, அதை கரிய மேகம் என்றுதான் சொல்லுவேனோ அல்லது வண்ணத்தை தரும் நீலமணி என்றுதான் சொல்லுவேனோ? இவற்றில் எது ஏற்புடையது? அதனையும் நீயே எனக்கு நவில்வாயாக. உன்னை நான் எவ்வாறு என்ன சொல்லி பாராட்டுவது, போற்றுவது, பக்தி செய்வது என்பதையும் நீயே எனக்கு சொல். அப்படி என்று சொல்லிவிட்டு, ஒளி விழி வன்மதனை ஒன்படியா நோக்கி தெளிவுள்ள சிந்தனையில் சேர்வாய். ஒளி நஞ்சம் உண்டவாய் அத்திருப்ப உன்னுடைய கண்டம் இருள் கொண்டவாறு என் இதனை கூறு. கரும்பு வில்லை கொண்ட வன்மையாளனான மன்மதன், அவனை சாம்பலாகும்படி அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகள் பறந்தன. அதை பார்த்து அவன் அழிந்தான். நல்ல ஞானத்தால் தெளிவு பெற்ற நல்லன்பர்களின் மனத்தில் தங்கி உரையும் தலைவனே, நீ யாருடைய மனத்தில் உரைகின்றாய்? நல்ல ஞானத்தால் தெளிவு பெற்ற நல்ல அன்பர்கள். நம்முடைய ஆன்மீக நூல்களை நாம் கற்கும் பொழுது அந்த கற்றலினால் நமக்கு ஆய பயன் யாது என்று கேட்டால், சிறந்த ஆழமான கற்று தேர்தல், கற்றல், கேட்டல், குருவிடம் கேட்டல், அடுத்தது சிந்தித்தல். நம் மனதில் என்றைக்கு கேள்விகள் எழும்புகின்றனவோ அன்றைக்குத்தான் நாம் சிந்திக்கின்றோம் என்று அர்த்தம். குருவிடமிருந்தும் பெரியவர்களிடமும் கேட்டு செவிச்செல்வத்தை பெற்றுக்கொள்கின்றோம். அதன் பிறகு நம்முடைய மனதில் பலவிதமான அந்த சிந்தனை தெளிவு ஏற்பட வேண்டுமென்றால் கேள்விகள் எழும்பும். ஆக சித்தமானது தெளியும். சிந்தித்தல், அடுத்தது தெளிதல். இப்படிப்பட்ட ஒரு புத்தி கூர்மையை நமக்கு நம்முடைய ஆன்மீக நூல்களை கற்றல், அதனை அருளி செய்த அருளாளர்கள், குருமார்கள் இவர்களெல்லாம் அவர்களுடைய அனுக்கிரகத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு புத்தி கூர்மையைத்தான் நல்ல ஞானத்தால் தெளிவு பெற்ற நல்ல அன்பர்களின் மனத்தில் தங்கி உரையும் தலைவனே என்று சொல்லுகின்றார் காரைக்காலம்மை. ஒளி வீசும் ஆலகால நஞ்சினை உண்டனின் வாய் நிறம் மாறாமல் இருக்க உன் திருக்கண்டம்தான் கரிய நிறம் கொண்டது ஏன் என்று எனக்கு இயம்புக என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். கூறு எமக்கு ஈது எந்தாய் குளிர் சடையை மீதளித்திட்டு ஏறமிகப் பெருகின என் செய்தி சீறி விழித்தூரும் வாளரவும் வெண்மதியும் ஈர்த்து தெளித்தோடும் கங்கை திரை. இவ்வினா எடுக்கும் எளியேனுக்கு விடை பகராய் சீற்றத்தோடு செல்லும் ஒளிவுடைய அரவம் வெண்மையான பிறை இழுத்து கொண்டு ஒலித்து ஓடும் கங்கையாம். அலைகள் தங்கியிருக்கும் நின் தன்மை கொண்ட சடை அவிழ்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்தால்தான் நீ என்ன செய்வாய்? அவனுடைய இந்த உருவத்தை அவளுக்கு சொல்லி முடியவில்லை இந்த அற்புத திருவந்தாதியில். அதனுடைய தன்மைகளெல்லாம் இறைவன் நடனக்காட்சியை அவளுக்கு கொடுத்து
இந்த உலகத்தினுடைய தோற்ற ஒடுக்கத்தை தான் நடத்துவதை நடனத்தால் அம்மைக்கு விளக்கி அமைந்தான். இருப்பினும் அவளுடைய அந்த ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை. இன்னும் என்னென்ன அவளுக்கு கேள்விகள் உதித்து கொண்டே இருக்கின்றன. அவன் அவ்வளவு பெரியவன் அல்லவா? அதான் அந்த பாடலில் ஏற்கனவே சொல்லிவிட்டாளே, நீ அவ்வளவு பெரியவன் என்று. ஆகையினால் இப்படி மாறுபட்ட தன்மை கொண்ட எல்லாவற்றையும் உனக்குள் வைத்திருக்கிறாயே, அதனுடைய பொருள்தான் என்ன என்று. அது மட்டுமல்ல, என்னதான் இருந்தாலும் அவளுக்கு மகன் அல்லவா? அதனால் அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து விட்டால் என்ன செய்வாய்? அந்த நஞ்சானது அப்படி கருமையாக இருக்கின்றது என்றால் அதனுடைய தன்மை எவ்வளவு கொடியதாக இருக்கும். அது உன்னுடைய கண்டத்திலேயே இருக்கின்றதே. கொடிய விடத்தை ஏற்கனவே கண்டத்தில் நஞ்சை வைத்திருக்கின்றான். அந்த நஞ்சனையே தன்னுடைய உடலில் குருதியில் நஞ்சினை கொண்ட அந்த அரவம், அதையும் மார்பில் தரித்திருக்கின்றான். அதை வேற நீ வைத்திருக்கின்றாயே. இதற்கெல்லாம் மாறாக வெண்மை ஒளி பொருந்திய தன்மை பொருந்த பிறையையும் இழுத்து கொண்டு ஒலித்து ஓடும் கங்கை, அங்கே கங்கையும் இருக்கின்றது, பிறையும் இருக்கின்றது. இவ்வாறெல்லாம் இந்த தன்மைகளெல்லாம் நீ என்ன செய்வாய்? இவையெல்லாம் கட்டுக்கடங்காமல் போனால் நீ என்ன செய்வாய் என்ற ஒரு வினாவினோடு 90வது பாடல் நிறைவடைகின்றது. அடுத்த 10 பாடல்களையும் 11வதாக திருக்கடை காப்பு செய்யுளாக இந்த அற்புத திருவந்தாதியை நாம் பக்தியுடன் ஓதினால் அதனால் நமக்கு கிடைக்கப்பெறும் சிவப்பேறு என்ன, சிவபுண்ணியம் யாது என்பதையும் சொல்லுகின்றார். இந்த பகுதியினை அன்னையானவள் நாமாலை சூடியும் என்று ஒரு பாடல் பாடியிருந்தாள், 87வது பாடல். அந்த பாடலின் சொற்றொடரை போலவே நாவுக்கரசு பெருமான் மறுமாற்று தாண்டகத்தில் பாடியிருப்பார். அதாவது சமணர்கள், அந்த சமண மன்னன் அவன் தன்னுடைய அமைச்சர்கள் ஏவலாளர்களை எல்லாம் அனுப்பி சைவத்திற்கு மாறிய நாவுக்கரசரை அழைத்து வர சொல்லுவான். அப்பொழுது நாவுக்கரசர், நாவார நம்பனையே பாடப்பெற்றேன், இனி எனக்கு வேறு யாரும் வேண்டாம் என்று காரைக்கால் அம்மையார் மொழிந்தவற்றையே அவரும் இந்த பாடலில் மொழிந்திருப்பார். அந்த பாடலோடு இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நாவார நம்பனையே பாட பெற்றோம், நானற்றார் நல்லாமே வில்ல பெற்றோம், ஆவாவென்றெமையாழ்வான் அமரர் நாதன் அயனோடு மார்க்கும் அறிவறிய அனலாய் நீண்ட தேவாதி தேவன் சிவன் என் சிந்தை சேர்ந்திருந்தான் தென்திசைக்கோன் தானே வந்து கோவாடி குற்றேவல் செய்கின்றாலும் குணமாக கொள்ளோம் என் குணத்துள்ளோமே, குணமாக கொள்ளோம் என் குணத்துள்ளோமே. திருச்சிற்றம்பலம். நாவார நம்பனையே, யான் நம்பும் இறைவனையே, என்னுடைய தந்தையை, என்னுடைய தலைவனை, அவனை நான் பாடுகின்றேன். அதனால் எனக்கு எல்லா நலன்களும் விளைகின்றன என்ற ஒரு ஐயப்பாடு இல்லாத ஒரு உறுதிப்பாடுடைய ஒரு பக்தி. அதனால் யாம் எல்லாவற்றையும் வென்றுவிட்டோம். வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். அவன் தேவாதி தேவன், அவனே என் சிந்தையுள் எல்லாம் நிறைந்து விட்டான். ஆகையினால் அவனையே குணமாக கொள்ளோம் என் குணத்துள்ளோமே என்று சொல்லி முடிக்கின்றார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். நம்முடைய அற்புத திருவந்தாதி அருளி செய்த காரைக்கால் அம்மையாரின் திருவடிகளை பணிந்து வணங்கி இன்றைய நாயன்மார்கள் அருள் வரலாற்றினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.